ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி காஞ்சிநாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வித்தியாசமா எப்பவுமே நம்ம டே விளாக் தானே பார்ப்போம். இன்னைக்கு நம்ம நைட் விளாக் பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு ஒர்க்கிங் டே, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் நாங்க நைட் என்னெல்லாம் பண்றோம் அப்படின்றத ஒரு விளாகா உங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியா. அதை தான் இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையே கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பலையும் கொடுத்துக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மிஸ் ரேவதி, இன்னைக்கு நைட் என்ன பிளான் பண்ணீங்க? இன்னைக்கு நைட் என்ன பிளான்னா, மக்களே, நான் காலையில அழுவுனியாம். எங்க வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமா போச்சு. நீ காலையில அழுவல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நைட் என்ன அழ வைக்கிறாங்க மக்களே. இது என்ன நியாயமா நீங்களே கேளுங்க மக்களே. இதுல இருந்து இன்டைரக்டா நீ என்ன மெசேஜ் கொடுக்குற? காலையில நீ சமைக்கலாம் சொல்லிருக்க. சமைச்சேன். அப்ப காலைல சமைக்க வெங்காயம் போடாத சமையல். தயிர் சாதம் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நானாமா நைட்டுக்கு டின்னருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்ன டின்னர்? தோசை, கார சட்னி. ஏன் உன் மூஞ்சி கார சட்னின்னா அத்தனை கோணல்ல போகுது? எதுதான் பிடிக்கும் உங்களுக்கு? உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஐட்டம் சொல்லு சாதனா. எது உனக்கு பிடிக்கும்? சிக்கன் வாய்ப்பே இல்ல. 65 வாய்ப்பே இல்ல. லாலிபாப் வாய்ப்பு இருக்கு. ஐஸ்கிரீம் இல்ல. சாக்லேட் இல்ல. பிஸ்கட் இல்ல. பாஸ்தா. பாஸ்தாவும் பத்தியா திமிர? லாஸ்ட் டைம் பாஸ்தா செஞ்சோமே, அப்ப ஏன் சாப்பிடவே இல்ல? பத்தியா திமிர? லாஸ்ட் டைம் நான் பாஸ்தா செஞ்சு சாப்பிடவே இல்ல. ஆமா, அவ சாப்பிடல. ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சேன். அவ பாஸ்தா கேக்குறான்னு ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சேன். அவ சாப்பிடவே இல்ல. மக்களே, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ்னு சொல்லி ஒரு மூட்டையை பிடிச்சு வந்திருக்காங்க. காட்டுறேன். அது ஸ்நாக்ஸ்னா கொஞ்சோண்டு வாங்கணும். கிட்டத்தட்ட ஒரு மூட்டையை தூக்கிட்டு வந்திருக்காங்க. என்னப்பா செய்யற? சட்னி, வெங்காயம் தக்காளி போட்டு மிக்சியில அரைச்சி ஒரு சட்னி. இது மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தெரியும். இந்த எண்ணெய் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா என் தங்கச்சி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்றேன்ற பேர்ல இப்பதான் செஞ்சு முடிச்சா. இது நைட்டு, ஈவினிங் இல்ல, இப்பதான் செஞ்சா. வீட்டுல எல்லாருக்கும் சரி ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு செஞ்சாலாம். அவளுக்கு டக்குன்னு ஒரு யோசனை நாங்க நைட்டு வருவோமே, சரி சூடா இருந்தா நாங்களும் சாப்பிடுவோமே, நைட்ல வடை டின்னருக்குமே சாப்பிடலாம். ஏன்னா அது மசால் வடை கிடையாது, மெது வடை தான். என்ன ஜாஸ்தி இல்லப்பா, எண்ணெயோட சாப்பிட்டா தெகட்டாது. இல்ல என்ன இல்லைங்க, இங்க பாருங்க, நல்லாதான் செஞ்சிருக்கான். எப்படி இருந்தாலும் வடை தானேப்பா. வடையில என்ன இருக்கும்? அவ்வளோ எண்ணெய் இல்லைங்க, லைட்டா தான் இருக்கு. ஸோ அதனால நாங்களும் சூடா சாப்பிடுவோம் அப்படின்றதுனால அவ இப்பதான் செஞ்சா. நல்லா சூடா இருக்கு. சரி, அந்த ஆயில வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு அதே ஆயில நான் சட்னியும் தோசைக்கும் பிளான் பண்ணிட்டேன். என்ன புரியல? என்ன சொன்ன? பக்கத்துல இருந்தியா? பக்கத்துல இருந்தாலாம். பக்கத்துல இவரு இன்னும் ஒருத்தர் புதுசா இருக்காரு. இவரு என்ன நான் யூஸே பண்ணேன். அவரோட ஸ்டிக்கர் லாஸ்ட் டைம் சூடு பண்ணி பிச்சு, அது மாதிரி பிக்கலையா? பிக்கணும். அவரு எனக்கு எதுக்கு யூஸ் பண்றதுன்னு ஐடியா வரல. தர வர இருக்க. ஸோ இன்னும் நான் அதை எதுக்கு யூஸ் பண்றதுன்னு தெரியல. அதனால அவரை வச்சிருக்கேன். நான் தான் ஒருத்தரை மறந்தேனா, நீங்களும் அவரை மறக்கலாமா? நம்ம கூடவே இருக்கிற ஒருத்தரை எப்படி மறந்துட்டீங்க? நீ இதை எடுத்து அடுக்கிற ஐடியாவிலே இல்ல. ஹாய் சொல்லிட்டோம், அவரை மறக்கலாமா? அவரை போய் மறந்து விட்டீர்களே. ஆமா, இதெல்லாம் எடுத்து நீ எப்போ பேக் பண்ண போற? எனக்கு எங்க நேரம் இருக்கு சொல்லுங்களேன். சண்டே மண்டே எனக்கு ஆபீஸ் இல்ல பாரு. சாட்டர்டே சண்டே தான் பண்ணணும். சாட்டர்டே சண்டே நீ என்ன எங்க கூட்டு போன? எங்க கூட்டு போன? அடுத்த வாரம் எல்லாம் கிடையாது. அம்மாக்கு வீட்டுல வேலை இருக்கு. நோ 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 நோ.
நான் சொன்னனா? ஆமா, சாட்சி நானு. நீ உனக்குன்னா உங்க அப்பா வந்து நடக்காத விஷயத்த கூட நடந்துச்சுன்னு சொல்றாரு, அப்படிதானே? இல்லப்பா, டிமார்ட் இதுல ஃபன் சிட்டில இன்னும் கார்டுல வந்து 2 கேம் இருக்கா, அந்த 2 கேம் பிளஸ் வந்து 1000 பாயிண்ட்ஸ் இருக்கு. கார்டு எங்கம்மா? கார்டு என்கிட்ட இருக்கு ஃபர்ஸ்ட்ல. சரி சரி கூட்டு போறேன். நான் ப்ராமிஸ் பண்ணனா என் ப்ராமிஸ நான் காப்பாத்துவேன்ப்பா, மத்தவங்கள மாதிரி எல்லாம் இல்லப்பா. சாட்டர்டே சண்டே வேலை இருக்கு, ஆனா உன்னை கூட்டு போறேன்னு சொல்லிட்டேன். நீ விட்டுருவியா? அப்ப கூட்டு போயே தானே ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி இன்னும் கவர் ஃபேமிலியாவே நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். நீ அதை எடுத்து பேக் பண்ற ஐடியாலே இல்ல. ஏங்க டைம் எங்க இருக்கு? எனக்கு டைம் இருந்தா தானே பேக் பண்ண முடியும். அதானே. ட்ரே வேணும் சத்யா. ஆர்டர் போடுவோம் பாத்தீங்களா? ஆமாமா. உங்க அம்மாக்கு சொல்லுங்க. டைமே இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. என்ன 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 சொல்ல வந்தீங்க? உங்க அம்மாக்கு டைமே இல்ல. எனக்கு தூங்குறதுக்கு மக்களே, எனக்கு தூங்குறதுக்கே நேரம் இல்ல. எவ்வளவு கம்மியா தூங்குறேன் தெரியுமா? சொல்லுமா, எத்தனை மணிக்குமா தூங்குறா அம்மா? ஆமா, அம்மா 2 மணி வரைக்கும் தூங்குறான்னு உனக்கு எப்படி தெரியுது? ஏன்னா அந்த அம்மா கூட முடிச்சிட்டு இருக்காங்க. உடனே பிளைட்ட மாத்திருச்சு பாத்தீங்களா? அது போன் பாக்குற சரிதான், தப்பு இல்ல. அதான் ஹவுஸ்ல ஒரு ரூல் போட்டக்கொள்ள, யாருமே 12 மணிக்கு மேல வீட்டுல போன் யூஸ் பண்ண கூடாது. ஆமா, இப்ப இது ஒரு புது ரூல். வீட்டுல யாருமே 12 o'clock மேல நீ போட்ட ரூலை முதல்ல உன் தம்பி ஃபாலோ பண்றாரு. அந்த அந்த போர்ஷனுக்கு நான் போல, நம்ம போர்ஷனுக்கு தான் இந்த ரூல் அப்ளிகபிள். ஏன் அந்த போர்ஷன் என்ன? அந்த போர்ஷனுக்கு ஏன்? அவன் காலையில எழுந்தாலும் எழுந்துக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம எழுந்துக்கலன்னா ஆபீஸ்க்கு போக முடியாது. அதான் அப்பா என்னென்ன ஸ்நாக்ஸ் தான் வாங்கின சொன்னேன் பாத்துமா. போந்தி. போந்தினா என்னம்மா? போந்தி பூந்தி. போந்தி இருக்கிற கடையில இருக்க எல்லாத்துலயும் ஒண்ணு கேட்டேன். கடையை எழுதி வச்சிருங்களா அவங்க பொண்ணு பேர்ல? கடையில இருக்க எல்லாத்துலயும் ஒண்ணு கேட்டேன். அதான் அவங்க பொண்ணு பேர்ல கடையை எழுதி வச்சு. ஆனா எனக்கு புரியல, அதெல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்கு சாப்பிடறதுக்கா இல்ல ஒரு வருஷத்துக்கு சாப்பிடறதுக்கான்னு தெரியல. ஸ்நாக்ஸுக்கு மட்டுமே ஒரு 1000 ரூபாய் வந்து திட்டி விட்டீங்க. 1000 ரூபாய் ஆயிடுச்சு. 1000 ரூபாய்க்கு பழம் வாங்கினா கூட பரவாயில்ல, மனசு வந்து ஒத்துக்கும். ஓகே. ஆனா இந்த ஸ்நாக்ஸ போய் 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் பாரு, நம்மளாதான் வாங்கிட்டேன். நான் சாப்பிடுறது என்னதுமா அம்மா சாப்பிடுறதுக்கு? தேங்காய் பிஸ்கெட். தேங்காய் பிஸ்கெட் அது அம்மா சாப்பிடுறதுக்கு. சமையல தடால் கூட போகுது, எகிரி குதிக்குது. இது தக்காளி சட்னியா தக்காளி கிரேவியா? கிரேவி இல்ல, சட்னி. சட்னி சட்னி நல்லா வதங்கிடுச்சுன்னா வெறும்னா தாளிச்சா போதும். அரைச்சிட்டு அப்படியே தாளிச்சு மிக்ஸில தானே அரைக்க போறேன்? மிக்ஸில தான். தோசையா இட்லியா? தோசை. சரி, தோசை கல்ல வச்சிருவோமா? முதல் தோசை எடுக்காது, நல்லா வராது. அடுத்த தோசை இதான முதல் தோசை.
தோசைக்கல்ல ட்ரீட்லாம் பண்ற போல. ம் தோசைக்கல்ல ட்ரீட்டிங்லாம் பண்ற போல. ட்ரீட் அப்படின்னா இந்த தண்ணியை ஊத்தி ஏதோ வேலையை இப்ப பார்க்கணும். ஆமா 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 அப்பதான் தோசை நல்லா வரும். அதிசயமா தோசை நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதிசயமா தினமும் தோசை இப்படி தானே சொல்றேன். இந்த தோசை மட்டும் காரம் இல்ல, பிஞ்சு கிடக்கு. அது லைட்டா ஃபர்ஸ்ட் தோசைன்றதுனால லைட்டா கொஞ்சம் பிஞ்சு போச்சு. எப்பவுமே தோசை இப்படி தானே சுடுறேன். மெலிசா ஹோட்டல்ல சுடுற மாதிரி பெருசா எப்படி சொல்றாரு பாரு. வித விதமா நான் தோசை செஞ்சு தரேன்ல, அதனாலதான் இப்படி பேசுறேன். எனக்கு புரியல, இதுல என்ன விதவிதமா இருக்கு? இது நார்மல் தோசை. வெள்ளை தோசை. ம். நானு இதுக்கு முன்னாடி சுண்டல் தோசை, பிங்க் கலர் தோசை, கிரீன் கலர் தோசை எல்லாம் சாப்பிடலையா? இன்னும் நிறைய தோசை இருக்கு. நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ். பதில் இல்லனா நோ கமெண்ட்ஸ். அப்படிதானே? பதில் இருக்கு. ஆல்டர்னேட் பதில் நிறைய வருதா? வேண்டாம் சரி. அப்புறம் சுஜன் என்ன பண்றான்? குழம்பு வெள்ளை கலர்ல இருக்கு. சட்னி, தேங்காய் சட்னியும். இது மிஸ்டர் வாஞ்சிநாதன், திஸ் இஸ் மாவே மா. ஓகேவா? சட்னி அரைக்க போறேன். சட்னி மிக்ஸில சூடா போட்டு அரைக்க கூடாது, மிக்ஸி இதுவாயிடும். சட்னி எதுக்கு மிக்ஸில போட்டு அரைக்கணும்? தட் மீன்ஸ் சட்னி ரெடி பண்ற அந்த ஐட்டமை வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சட்னி அந்த வதக்குனத பாத்தீங்கன்னா சூடா போட்டு செய்யக்கூடாது. ஓகேவா? சட்னி மட்டும் சூடா இருக்கணும்ன்றீங்க. எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல மக்களே. உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் சொல்லுங்க. இதுவும் எப்படி பேப்பர் மாதிரி வந்துருச்சு. பேப்பர் மாதிரி வந்துருச்சாம் பாத்தீங்களா? ரவுண்டா சுடணும் தோசை. எப்படி சுடணும்? இதுக்கெல்லாம் நீ ஃபேபுக்கு தான் பாத்தீங்கன்னா நன்றி சொல்லணும். எதுக்கு? ஃபேப் தான் ரவுண்டா சுட்டு தருதா தோசை? அவர் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா கொடுக்குறாருல. ஓ அதனால அச்சச்சோ மாவு சிந்தி விட்டதே. இது வேற ஒரு பொழப்பு எனக்கு. டிஷ்யூ பேப்பர் கையில வச்சுட்டே சுத்துறது சமைக்க வரும் போதெல்லாம். உங்களுக்கு எத்தனை தோசை? எனக்கு ஒரு 3 போதுமா? சட்னி நல்லா இருந்தா 3, சட்னி நல்லா இல்லைன்னா 1. கேட்டது என் தப்பு, என்னுடைய தவறு. உங்களுக்கு எத்தனை வேணும் என்று கேட்டது என்னுடைய தவறு. சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? இவர் வெந்துட்டே இருக்கட்டும். அவர் ஆறிட்டாரான்னு பார்த்து சட்னி அரைச்சி வச்சுருவோம். ஜார் எடுத்து ஆறி விட்டாரா? வெங்காயம், தக்காளி, 4 காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு சட்னி. உப்பு உங்க தாத்தா போடுவாரு. பெருங்காயம் யார சொல்லலாம், உங்க அம்மா போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன போட்டேன்? பெருங்காயம். அது யார் போடுவா? பெருங்காயத்தை 2 தடவை சொல்றேன். பெருங்காயத்தை எங்க அம்மாவுக்கு ஒதுக்கிட்டேன். மஞ்சத்தூள். நான் இப்ப பார்த்த வரைக்கும் என்னன்னா, குழம்புனா பெருங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அது கூட வெங்காயம், தக்காளி. ஒரே நிமிஷம். கடவுளே, இவர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திடாத. பிஞ்சிடாம வந்துட்டாருன்னா தோசை மாஸ்டர் நானு, தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? என்கிட்ட கத்துக்கோங்க தோசை எல்லாம் எப்படி சுடணும்னு சொல்லிட்டு. சட்னி மாஸ்டர் என் தங்கச்சி தான். அவ வைக்கிற ஸ்டைல் மாதிரி நமக்கு வரமாட்டேங்குது. ஒரு வழியா சட்னி அரைச்சி முடிச்சாச்சு. இல்ல இன்னும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணும். சந்தி அரைக்கிற மாதிரி சட்னி எனக்கு வரவே மாட்டேங்குது. அவ சட்னி எல்லா சட்னியுமே நல்லா டேஸ்டா செய்யறான். தேங்காய் போட்டு உடச்சக்கலை போட்டு ஒரு சட்னி அரைப்பா, அதுவுமே அவ்வளவு டேஸ்டா இருக்கும். கத்துக்கிறேன். கத்துக்கிட்டு செஃப்பாக போறீங்களா? ஜஸ்ட் மிஸ் பாத்தீங்களா? என் மூட்ல எவ்வளவுதா? மூணு அப்படி இருந்தும் மேல தூக்கிடுச்சு.
தெரியுதா? இல்ல அப்ப நீ ஒழுங்கா லாக் பண்ணவே இல்ல அத. தெரியுதா? நீ ஒழுங்கா லாக் பண்ணலாம் நீங்க. ஆமா நீ ஒழுங்கா லாக் பண்ணவே இல்ல. நேரம் முகம் ஃபுல்லா புடிச்சு நடிச்சிருக்குமா? முகம் ஃபுல்லா அடிக்கிறது இருக்கட்டும். என் கையில மாட்டி இருந்தா என்ன வருது? கை எப்படிப்பா மாட்டோம்? மேல அந்த மூடியில கை வச்சிருக்கல. இல்லப்பா அதெல்லாம் உள்ளலாம் பிளேட் எல்லாம் கை படுறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா அடிச்சிருந்துச்சுன்னா என்னால கிச்சன் வந்து கிச்சனா இருந்துக்காது. உட்காந்து நீ கிளீன் பண்ணு, நான் போய் தூங்கணும், நான் போயிட்டு இருப்பேன். என்கிட்ட கத்துக்கோங்க தோசை எப்படி ரவுண்டா போடணும்ட்டு. எவ்வளவு ரவுண்டா போடுற தோசை. இவரை வந்து கையோட நம்ம கிளீன் பண்ணிடணும். இந்த உள்ளெல்லாம் விட்டு கிளீன் பண்ணிட்டோம்னா அவர் கிளீனாவே இருப்பார். இந்த மிக்ஸி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்? அழகா இருக்கு. இந்த மிக்ஸில இது இருக்குல்ல, சப்பாத்தி மாவு பேசியது இருக்கா? அப்படியே சப்பாத்தி மாவு என்ன பேசியே சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்கு இருக்கீங்க? அது மட்டும் தானே செய்றீங்க. இல்ல நிஜமா இல்ல சப்பாத்தி மாவு பேசியது இருக்குங்க. ஏங்க என்னங்க இப்படி கேக்குறீங்க? அப்ப என்ன சப்பாத்தி மாவு இதெல்லாம் பிசைஞ்சிட்டு ஈஸியா சப்பாத்தி சொல்லலாமாப்பா? இது என்னது அப்புறம்? அப்ப இதுலயே சப்பாத்தி போட்டு பேசியா எவ்வளவு பிடிக்கும்? 1/2 கிலோ மாவு பிடிக்குமா? 1/2 கிலோ பிடிக்கும். அப்ப 1/2 கிலோ அது ஓகே டெஸ்டடா. இதுல சப்பாத்தி மாவு நீங்க போட்டு இது பண்ணி சுடுங்க. இது சாப் கூட பண்ணிக்கலாம். கட்டரா? கட்டராவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜூஸ். பத்திரமா வச்சுக்கோ. கவருக்கு வர பிரிச்சாத. ஜூஸ். அப்படியே இருந்தாதான் ஃப்ரெஷ்ஷா புதுசா இருக்கும். என்ன ஓவரா பேசுறீங்க? என்ன ஓவரா பேசுறீங்க? இரு. 3வது தோசை. ஆண்டவா முருகா கடவுளே ஏழுமலையானி. நான் யாரு? தோசை மாஸ்டர். யூ நோ என்னோட தோசை பெர்ஃபெக்ட்டா தான் வரும். சரி இப்ப நம்ம என்னன்னா இவரை எடுத்து இப்படி வைத்து விடுவோம். ஏனென்றால் அவரை தாளிக்க வேண்டும். தண்ணி இருக்கு போலங்க அங்க பாரு. பத்திக்கிச்சு கையெழுத்தாலே ஆஃப் ஆயிடுமே. நிக்குது அவ்வளவுதான். வெய் அது பரவிடும். சுடுமா சுடாதா? எண்ணெயை போட்டுப்போம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன். சட்னிக்கு இவ்வளவு போதும். இதுல எப்படி வெந்தயமா கடுகா? கடுகு. ஆமா கடுகு. அப்படி தூவி விடும். யார் திங்க போறா? போட்டு விடு. என் புள்ள யாரு திங்க போறானா? வீட்டுல திங்குற நீங்களா யாரு ஜீவராசி இல்லையா? ஐயோ இப்ப இதுல இருக்க எல்லாரும் மறந்து விட்டேனே ஒரு ஐட்டம். தக்காளி வெங்காயம் வதக்கும் போது இவரை கொஞ்சம் அதுல போட்டு வதக்கி இருக்கு. இவரை நான் போட மறந்து விட்டேன். தப்பில்ல. கரெக்ட். மிரட்டு. கருவேப்பிலை போடவா சட்னியில தாளிக்கிறதுக்கு? இல்ல நான் சொன்னேன் அதனாலதான் நீ போட்ட சட்னி டேஸ்ட் இல்லாம. நீ இல்லை என்றாலும் நீங்கள் தான் காரணம். வீடியோ எடுத்ததுனால சட்னி டேஸ்ட் வரலன்னு சொல்றேன். சட்னி எப்படிப்பா டேஸ்ட் இல்லாம? சட்னியில ஒரு கை நிறைய உப்பு அள்ளி போடு. டேஸ்டா இருக்கா இல்ல டேஸ்டா இல்லாம போதான்னு பார்ப்போம். மிளகா போடாம சட்னி அரை. ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. ஐயோ அவ்வளவுதான். அவர்கள் வேலை முடிந்து விட்டது. சிம்பிள். இன்னைக்கு மொறு வென்று ஹோட்டல் ஸ்டைலில் தோசை. தெரியுதா? ஜார் மட்டும் தான் தெரியும் நினைக்கிறேன். தெரியுதா? தண்ணி ஊத்துவே தண்ணி ஊத்த மாட்டேப்பா? ஆமாமா அதோ ஜார்ல இவ்வளவு சட்னி இருக்கே வீணா போயிடும். வெற்றிகரமா
நைட்டு டின்னரு ரெடி ஆயிடுச்சு. அது இது தயிர் சாதம் செஞ்சோம்ல, அந்த தயிர் சாதம் இருந்துச்சு. ரசம் இருக்குன்றதுனால ஒயிட் ரைஸ் கொஞ்சம் சந்தியா தயிர் சாதம் காலைல தாளிச்சா வச்சிருந்தா தாளிக்கவே இல்லை, இப்போ தாளிச்சிருக்கு. நமக்கு நான் தாளிக்காம எடுத்துட்டு வந்தேன். பார்த்திபனுக்கு வந்து அதான் சின்னவருக்கு வந்து தாளிச்சா தான் பிடிக்கும். அதனால அவருக்கு தயிர் சாதம் தாளிச்சாச்சு. ரசம் இருக்கிறதுனால சந்தியா வந்து கொஞ்சம் சாதம் இது பண்ணி செகண்ட் டைம் வந்து சாதம் வந்து வடிச்சா. அந்த ஒயிட் ரைஸ் இருக்கு, ரசமும் இருக்கு. ஸோ இப்போ யாருக்கு வேணுமோ அது வந்து எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. தோசை, சட்னி நைட்டு டின்னர் ரெடி. வடையும் இருக்கு. அது சந்தியா இப்போ தானே செஞ்சா, வடையும் இருக்கு. அது வடை வந்து சந்தியா செஞ்சா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்பெஷலான்னு சொல்ல முடியாது, வித்தியாசமா நாங்கள் ஒரு ட்ரை பண்ணியிருந்தோம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா எப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நாங்கள் புதுசாக இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த vlog. ஸோ இது வந்து ஒரு டின்னர் vlog, நைட் vlog. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் நாம் அனைவரும் சந்திப்போம். டாடா, பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.